ஃபேஸ் மாஸ்க் இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய செயற்குழு உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆதரவு போச்சுன்னா கண்டிப்பாக அவரோட நாற்காலியே காலி ஏறுன்ற ஒரு சூழ்நிலை. செயற்குழு உறுப்பினர்கள் நம்ம மாற்றிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வரும்போது அவங்களெல்லாம் மாற்றினா உடனே சசிகலா பக்கம் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. எல்லா வழக்குலையும் ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ அந்த எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எடப்பாடி அணியிலே உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 முன்னாள் அமைச்சரை போய் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் கூட போயிருந்தா கண்டிப்பாக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு தடங்களாக இருப்பார்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் முதவே கணிச்சிட்டாரு. அதனால தான் கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிடவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக முடிச்சு செய்தியில் பார்த்தா பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை வந்து அவருக்கு அந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பழைய மாதிரி நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்கில் தான் அதிமுக போகும், உங்கள்கிட்ட இருந்து அதிமுக பறிபெறுன்ற மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்காரு. அதனால் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இணைக்க மாட்டேன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.